ஆண்டவருடைய கிருபை தான். நான் எங்கள் அம்மா வயிற்றுல இருக்கும்போதே எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, இது பொண்ணு அப்படின்னு அந்த காலத்தில் தெரிஞ்சுட்டு உடனே இதை அழைச்சிரு அப்படின்னு சொல்ல பார்த்து எங்கள் அப்பா சொன்னார். ஆண்டவர் எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த மகளை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா இப்பயே என் பேச்சு கீழ்ப்படியில்னா எப்படி என் கூட வாழ்வு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அவர் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டார். அப்பத்துலேருந்து எங்கள் அம்மா தனியாக தான் வளர்ந்தாங்க, என்னை வளர்த்தாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டலில் நான் போய் படிக்கிறதுனால இயேசுவை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். சைலோமில் போர்டிங்கில் தான் நான் படித்தேன். ஆனால் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே என்னுடைய வாலிப நாட்களில் எனக்காக முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு யாருமே ஆட்கள் இல்லை. ஒரு அக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அவங்க வீட்டில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்கள தனியாக துரத்திட்டாங்க. அதனால அவங்க அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் வந்ததுனால எங்கள் அம்மாவும் தனிமரமாக ஆக்கப்பட்டாங்க, நானும் தனிமரமாக ஆக்கப்பட்டேன். ஆனால் கடைசியில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளார ஒரு வாழ்க்கைப்பட்டு அந்த இடத்துல பயங்கர கஷ்டம், வருமானத்துக்கு கஷ்டம், சாப்பாடு இல்லை. ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரியாத வேலை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் கார வேலை போயிருக்கேன், ஏரி வேலை, கொளுத்து வேலை, மல்லாட்டை பிடுங்க, நாற்று நட, களப்பறிக்க, எல்லா வேலைக்கும் நான் போகாத வேலையும் இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. கடைசி நேரத்தில் இந்த 10 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படித்த ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. அப்போ பயங்கர கஷ்டம், படிக்கிறதுக்கு என்னால் முயற்சி செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் ஒரு நாள் எனக்கு படிக்க சான்ஸ் கிடச்சிச்சு. படித்து முடித்த உடனே யார் எனக்கு வேலை வாங்கி தருவா? இன்னைக்கு கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க, சொந்த பந்தம் நிறைய இருக்கிறாங்க, வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, சப்போர்ட் மேலே போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்குன்னு இந்த பாவிக்குன்னு ஒரு ஆதரவு கூட கிடையாது. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு வந்தவொடனே எங்கள் அம்மாவும் எனக்கு இருந்த ஒரு ஆதரவு எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா இறந்த நாள் முதற்கொண்டு நான் ஒரு சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு யாருக்கிட்ட நான் கேட்டு வாங்கி தான் நான் தருவேன். ஒரு உடுத்தி கொள்றது கூட துணி எல்லாரும் கொடுக்குற துணி தான் நான் வாங்கி, இப்போ பாட்டு ஒரு சிஸ்டர் பாடினாங்களே அவங்ககிட்ட நான் புடவை வாங்கி தான் கட்டியிருக்கிறேன். அது மாதிரி குடும்ப சூழ்நிலை இருக்கும்போது கடைசியில் தெருவில் பூ விற்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் பெயிண்டர். டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் உடம்பெல்லாம் நமிச்சல் இருக்கும், நைட்டெல்லாம் தலையில் புரிவார், உடம்பு கருப்பு கருப்பாக தடுத்தடுப்பாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஒரு முழு மூச்சு எடுத்தேன். ஏசப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சனிக்கிழமை நான் உபவாசம் இருந்து என் கணவருக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமையில ஒரு வேளை சாப்பிடாம இருந்து என் கணவருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அவருக்கு தடுத்தடுப்பா வீங்கிடும். டாக்டர் எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, எல்லா மருந்து பார்த்தாச்சு. கடைசியில் திருவண்ணாமலை ஒரே ஒரு மெடிக்கல்ல அந்த மருந்து கிடைச்சிது. அது ஏசப்பா மூலமா தான் கிடைச்சிச்சு. அந்த மருந்து தடவை தடவை நான் ஜெபிக்க உபவாசம் இந்த நாள் வரைக்கும் சரி, சனிக்கிழமைனா ஒரு உபவாசம் இருந்து ஜெபிச்சிருவேன் என் கணவருக்காக. இப்படி பூவிக்கப்பட்ட நிலைமையில எங்க வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும், தெரிஞ்சவங்க மூலமா பூவிங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், திருக்கோயிலூர்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல ரோஸ் விற்க ஆரம்பித்தது நாங்க தான் முதல் திருக்கோயிலூர்ல. கிறிஸ்மஸ் ஈஸ்டர்னா பயங்கரமா ரோஸ் விற்போம். காலையில 3 மணிக்கு எழுந்திருப்பேன், பூவெல்லாம் கிளீன் பண்ணுவேன், திருக்கோயிலூர் ஃபுல்லா சுத்துவேன். 10 மணிக்கு வண்டியை தள்ளி வண்டியில கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நிறுத்திட்டு அங்க பூ விற்போம். 11 மணிக்கு பூக்கடை தூக்க போவேன், திருவண்ணாமலைக்கு ஓடி 1 மணிக்கு இப்படிதான் என்னுடைய காலங்கள் ஓடி நிறுந்தது. என் பிள்ளைங்க தனிமரமாக தான் இருப்பாங்க. 2 பேர் காலையில சொல்லிட்டு வந்துடுவோம், யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, பத்திரமா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதலா இருப்பாங்க. மதியம் வருவோம், சாப்பாடு கூட. இப்படிதான் காலங்கள் கடந்திருந்தது. யார் எனக்கு வேலை போடுவா, யார் எனக்கு செய்வா? ஒன்னே ஒண்ணு, ஜெபம் மட்டும்தான் பண்ணேன். ஏசப்பா, இன்னைக்கு நான் தெருவில் நான் தள்ளின்னு போறேன், எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் என்னை உயர்த்தணும். எனக்காக பரிந்து பேசுறவங்க யாரும் இல்லை. ஒரு கலெக்டரோ, ஒரு மினிஸ்டரோ, ஒரு வேற அதிகாரிகளோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா எல்லாரையும் காட்டிலும் என்னை உருவாக்குனவர் நீங்க, எனக்கு நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் மட்டும் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் நைட்டு தள்ளின்னு போகும்போது எங்க வீட்டுக்காரர் ஒரு சில நேரத்துல பூ விற்கல, மழையில இருந்தானா என்னை திட்டுவார், ஏன் போய் பூ விற்கல அப்படின்னு திட்டுவார். அழுதுனே தள்ளின்னு போவேன். ஆனா ஆண்டவருடைய கிருபையில வெறும் 30,000 ரூபாய் தான் நான் செலுத்தினேன். அதுவும் என்னை கூப்பிட்டு உன்னால முடிச்சா கொடுமா, இல்ல டியூல கூட கொடு, இல்லைன்னா ஆர்டர் மாத்திடுவாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட். ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த புள்ள தெருவில் நிற்கிது பூ வித்துன. 2 வருஷமா நான் திருக்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வெயில், மழை, காத்து, தனிமரமா நின்று கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு
ஆண்டவருடைய கிருபையில கர்த்தர் எனக்கு ஒரு அரசாங்க ஆசிரியரா நான் இன்னைக்கு வேலை செய்யறேன். ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ். அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு பன்னு, 2 ரூபாய் பன்னு. அப்ப அந்த 2 ரூபாய் பன்னு இல்லாம என் பிள்ளைங்க பட்னியா படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2 ரூபாய் கொசுவத்திக்கு இந்த திருக்கோவில் ஆஸ்பத்திரி மூலையில ஒரு கடை இருந்தது. அந்த கடையில போய் கேட்கிறேன், ஆனா 2 ரூபாய் கொசுவத்தி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. கடையை மூடிட்டமா, கிடையாது கோச்சுக்காதமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே 2 பிள்ளைங்களை வந்து அப்படியே வெராண்டாவிலே கொசுவிலே நான் படுப்போம். ஒரு கூரை வீட்டுல முன்னாடியும் கதவு இருக்காது, பின்னாடியும் கதவு இருக்காது, ஒரே ஒரு ரூமு தான். அதுல மழையா இருந்தாலும் காத்தா இருந்தாலும் தட்டியில காத்து வரும். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில அரசாங்க வேலை கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு பல லட்சங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பார்க்க செய்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குதோ, ஒருவேளை திருமண தடைகளா இருக்கலாம், வேலை வாய்ப்பு தடையா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு தடையா இருக்கலாம். ஆனா உங்களுடைய தடைகளை நீக்கிறவர் ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தினார். இன்னைக்கு மேல்வாழ டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் டீச்சரா ஆண்டவர் நானு இப்ப 15 வருஷமா என்னைக்கு அந்த பூவிக்கு தெரியும். இன்னைக்கு போனாலும் திருக்கோவில் பஸ் ஸ்டாண்ட் நீங்க போய் கேட்டு விசாரிங்க. திருக்கோவில் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இங்க ஒரு அக்கா ரோஜா பூ வித்தாங்களா, இன்னைக்கு டீச்சர் வேலை செய்யறாங்க செய்வாங்க, நீ கேட்டு பாருங்க, யார் ஒன்னாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது வந்து நான் ஒரு டீச்சர் தான். ஆனா என்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு போனாலும் இந்த நிமிஷம் உங்க கூட வந்தாலும் பூக்காரக்கான் தான் என்ன கூப்பிடுவாங்க. என் பேர் பூக்காரக்கா தான். ஆனா இந்த பூக்காரையும் அழகு பார்த்து சிங்காரிச்சு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை உயர்த்தின தேவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.